தேவனை ஒரு மனுஷன் விடும்போது அந்த மனுஷன் தேவனாலே வெறுக்கப்படுகிறான். தேவனை ஒரு மனுஷன் விடும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சாபங்கள் வருகிறது. தேவனை ஒரு மனுஷன் விடும் பொழுது அந்த மனுஷன் பலவிதமான இடர்பாடுகளுக்குள் போகிறான். தேவனை ஒரு மனுஷன் விடும் பொழுது கர்த்தர் அவனை விட்டு முற்றிலும் விலகி போவதனால அவனுடைய வாழ்வு பரிதாபம் உள்ள வாழ்க்கையாய் மாறி போகிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக சில காரியங்களை தியானிச்சோம். அப்ப தேவனை விடுதல் என்பது என்ன? அந்நிய தேவர்களை சேவித்தல், கர்த்தருடைய வழியில் நடவாமை, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை மீறி நடத்தல், தேவனை விட்டு விலகி போகிறது. ஐந்தாவதாக நம்ம தியானிச்சோம் மனிதனை சார்ந்து கொள்ளுதல். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பிரியப்பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகுகிற சபிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் சபிக்கப்பட்ட மனிதர்களாய் மாறி போகிறார்கள். எப்படி? மனிதர்களை சார்ந்து கொண்டு மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள். கடந்த வாரத்தை நம்ம தியானிச்சோம். பிறந்தது முதல் கல்லறைக்கு செல்லுகிற வரையிலும் மனிதர்களோடு உள்ள தொடர்பை நாம் ஒரு நாளும் விட முடியாது. பிற மனிதருடைய ஒத்தாசை இல்லாம இந்த பூமியிலே நம்மளால் வாழவும் முடியாது. ஆனா தேவனை முற்றும் சாராமல் தேவனை ஒதுக்கி வைத்து விட்டு மனிதர்களை சார்ந்து மனிதர்களை நம்பி மனிதனுடைய வாழையே பிடிச்சுக்கிட்டு மனிதனின் பின்னாடியே செல்லுகிறவர்கள் தேவனை விட்டு விலகி போகிறபடினாலே அவர்கள் பலவிதமான கஷ்டங்களுக்குள் செல்லுகிறார்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நம்பி மனுஷனை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான். தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துக்கு நேராக வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே இருந்த அந்த ஜனங்களுக்கும் அங்கே கூடியிருந்தவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். போதும். அல்லேலூயா. மனுஷனை குறித்து எச்சரிக்கை, கவனமாயிரு. எந்த மனுஷனா இருந்தாலும் நீ அவனுடைய கவனமாயிரு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை பார்த்திருக்கீங்களா? யாரா மனுஷனை பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிற பாருங்க, அவங்க தான் மனுஷன். மனுஷன் மனுஷன். அல்லேலூயா. இன்னும் அவங்க பார்த்த ஒருவேளை கோவப்படுவாங்க. என்னையா பார்க்குற பாவம் வெளியே அப்படி சொன்னாங்கன்னா ஒரு கவலையும் படாதீங்க. மேடை இன்னைக்கு என்ன பாருங்க, நான் தான் மனுஷன். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா யாரை குறித்து எச்சரிக்கையாயிரு? குருவையாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. உண்மைதானே? நானும் மனுஷன் தானே. ஹலோ, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை அப்படியே ரைட்டா பார்த்துக்கலாங்க. ஆண்டவர் சொல்ல கவனமாயிரு, கவனமாயிரு. மேடை நிற்கிற என்ன பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்ககிட்டையும் கவனமாயிரு. அல்லேலூயா. அப்ப அப்பா கவனமாயிரு, அம்மா கவனமாயிரு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கவனமாயிரு, என் ஃப்ரெண்டு கவனமாயிரு, லவ்வர் ரொம்ப கவனமாயிரு. அல்லேலூயா. ஏன்னா அவங்க எல்லாம் மனுஷர்கள். வசனம் தெளிவா சுட்டி காட்டுகிறது, மனுஷனை குறித்து கவனமாயிரு. கவனமாய். ஏன் ஆண்டவர் இவ்வளவு மனுஷனை குறித்து கவனமாயிரு என்று சொல்லுகிறாரு? அப்படின்னா ஏதோ சில இருக்கு. அப்படித்தானே? ஏதோ சில இருக்கு. வேதத்தின் அடிப்படையில வேதாகம ரீதியாக நம்ம சில காரியங்களை எல்லாம் தியானிக்க போகிறோம். ஏன் மனுஷன் குறித்து கர்த்தர் கவனமா இருக்க சொன்னோம்னா, மனுஷனுடைய உண்மை நிலைமை நம்ம பார்க்கிற பிரகாரம் அல்ல. ஆமென். நம்ம பார்க்கிற பிரகாரம் அல்ல மனுஷனுடைய உண்மை நிலைமை. அங்கே சாமுவேல் இடத்துல பிள்ளைகள் எல்லாம், ஈசாயுடைய பிள்ளைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டுகிறாங்க. ஒவ்வொருத்தங்களை பார்க்கும் போதெல்லாம் சாமுவேல் சொன்ன, அவன் தீர்க்கதரிசி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி, சின்ன வயசுலேருந்தே கர்த்தரோடு பேசுகிறவன், சின்ன வயசுலேருந்தே ஆண்டவரோடு இடைப்படுகிறவன். இப்ப அவனுக்கு வயசாயிச்சு, பெரிய தீர்க்கதரிசி, அவன் பெரிய தீர்க்கதரிசி. ஆனா ஒவ்வொரு பிள்ளையும், ஈசாயுடைய ஒவ்வொரு பிள்ளையும் அவன் பார்க்கும்போது சொல்றான், இவன் தான் சரியான ஆளு, ராஜாவா இருப்பதுக்கு இவன் தான் சரியான ஆளு, இவன் தான் சரியான ஆளுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் குறித்து அவன் கணிச்சான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற போல இல்ல. அல்லேலூயா. சாமுவேலே, நீ நினைக்கிறது போல இல்ல. நீ என்ன செய்யற, அவன் முகத்தையும்
அவன் சரீர அளவையும் பார்க்கிற, அவனுடைய புஷ்டிய பார்க்கிற, அவனை திறமைய பார்க்கிற. நான் அப்படி பார்க்கிறவர் அல்ல. கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிற பிரகாரம் நம்மளால பார்க்க முடியாது. அதனால நம்ம முகத்தை பார்க்கிறோம், கோட்டும் போட்டு எல்லாம் அழகா வந்து நிற்கிறாரு, அல்லேலூயா அப்படின்னு நல்லவன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமே, நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், பொதுவாக ஸ்தோத்திரம். இந்த ரொம்ப ஆவிக்குரியவங்களை ரொம்ப நம்ப கூடாது. அல்லேலூயா. பாருங்க, கவனமா இருக்கணும். பாருங்க, அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்க்கிற பிரகாரமா உலகத்துல யாருக்கும் பார்க்கிற கிருபை இல்லை. அதனால நீ மனுஷனை குறிச்சு கவனமாய், மனுஷனை குறிச்சு கவனமா. மனுஷனுடைய உண்மை நிலைமை என்ன? ஆதியாகமம் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதோடைய 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். ஆமென், அல்லேலூயா. அப்ப மனுஷனுடைய இருதயம் பொல்லாத இருதயம். உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயே உன்னை போல நல்லவன் ஒருத்தன் இல்லை ஐயா, இன்னும் 10 வருஷம் இருக்கணும் ஐயா, நீங்க இன்னும் 10 வருஷம் இருக்கணும் ஐயா, எங்க ஊர்ல இருந்து எல்லாரும் திருந்தி அப்புறம் தான் போடும் ஐயா. வெளியே போய் சொல்ல, இவன் என்னைக்கு ஒளிஞ்சு போவான், கர்த்தாவே மாறவே மாட்டேங்கிறானே ஆண்டவரே. உங்க வாய் தான் சொல்லிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தான் குத்தி பேசுறேன். சொல்றேன் தானே, இதுதான் மனுஷனுடைய இருதயம் சிறு வயது தொடங்கி எப்படி இருக்குதா, பொல்லாததாய் இருக்கிறது கர்த்தர் கண்டா. யாரு கண்டா? கூட இருந்தவன் எல்லாம் எப்படி நல்லவர் வல்லவர் அப்படிதானே பார்த்துட்டு வந்திருப்பான். கூட அந்த கூட நிறைய மக்கள் இருந்தாங்கல்ல, எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, அண்ணனுக்கு ஜெய் பாடிருப்பான். ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், ஏ நீ அண்ணனுக்கு ஜெய் வச்சாலும் எவனுக்கு ஜெய் வச்சாலும் அவன் இருதயத்தின் தோற்றம் சிறு வயது தொடங்கி பொல்லாதவர். ஆமென். 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆண்டவர் அங்க ஒரு மனுஷனை பார்க்கிறாரு, நோவாவை பார்க்கிறாரு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனா இருந்து என்றான் கண்டு, ஆண்டவர் கண்டு அவங்கிட்ட பேசி அவன்கிட்ட ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அந்த பேழையினாலே அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்படித்தானே வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனை பேழையை உண்டு பண்ண சொல்லி காப்பாற்றி இப்ப பேழையிலிருந்து வெளியே வந்தாச்சு மக்கள். அவன் மனைவி 3 மக்கள் 3 மருமக்கள், மொத்தம் 8 பேர். எத்தனை பேரு? 10 பேர். அப்படிதானே? மொத்தம் 10 பேர் தானே? சொல்லுங்க, எத்தனை? 9. அப்புறம் எத்தனை? உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதான் நீ சிரிக்க. எத்தனை பேர் வந்தாவ? 8 பேரா? அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு திருமண காரியத்துக்காக நோட்டீஸ் எடுக்கணும், நம்ம சபையில் இன்னொரு சபை. அப்போ அங்க போன உடனே அவர் சொன்னாரு, நான் அறிக்கை தரேன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன், கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். அந்த பையன் சர்ச்சுக்கு போக மாட்டான், அவனுக்கு சர்ச்சு எந்த திசையில் இருக்குன்னு தெரியாது. ஆனா ஃபாஸ்டர் பார்க்க போயிட்டான். போன அவர் கேட்டாரு, ஒண்ணு இல்லை, ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீ பதில் சொன்னா உனக்கு நோட்டீஸ். 10 கற்பனையில எத்தனை கற்பனை இருக்கு? 10 கற்பனையில எத்தனை கற்பனை இருக்கு? அப்படியே யோசிச்சு சொன்னா 15. ஒன்னாரு 15? இல்ல 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 20. என்னடா நீ இப்படி இருக்க, படிச்ச பையன் தானே. 50. அர்ஜுனா, டேய் நீ படிச்சவன் தானடா, உனக்கு இன்னும் தெரியல. 75. அவர் சொன்னாரா, அவன் சொன்னாரா, ஃபாதர் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 100. அவர் சொன்னாரா, உனக்கு கிடையாது. இவன் வெளியே போறான், அங்கன்னு ஒருத்தன் வாரான், ஒருத்தன் வந்து கேட்கிறான், அவனுக்கு இருக்க கூட உள்ள 2 ஒரே மாசத்தை கல்யாணம். அங்கே ஃபாதர் என்ன கேட்டா, அவன் சொன்னானா, 10 கற்பனையில எத்தனை கற்பனை இருக்குன்னு கேட்டார். உன்னை 10ன்னு சொல்ல வேண்டியதானே. உன்னை சொன்ன போ நான் 100ன்னு சொன்ன பிறகு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நீ 10ன்னு சொல்லு தருவார் உனக்கு. அல்லேலூயா. வேலைக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர். இப்ப 8 பேரும் யாரு தெரியுமா?
தேவனாலே மீட்கப்பட்டவர்கள், நல்லா கவனிங்க, தேவனாலே மீட்கப்பட்டவர்கள். பூமியிலிருந்து எல்லாரும் அநியாயக்காரன் துன்மார்க்கன்னு சொல்லி எல்லாரையும் ஆண்டு அழிச்சு போட்டாரு. இப்போ ஒரு பரிசுத்தவானுடைய பிள்ளைகளும் பரிசுத்தவானுடைய மனைவியும் எல்லாரும் சேர்ந்து பேழையில காக்கப்பட்டு இப்ப பேழையிலிருந்து வெளியே இறங்கி ஒரு பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்தின உடனே ஆண்டவர் அன்றே பலியை நுகர்ந்தார். 21 வசனம் சொல்லுகிறது, சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தா. அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள். பரிசுத்தவானுடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீதிமானுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறாரு, நான் காப்பாற்றின எல்லாம் சரிதான், ஆனாலும் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள். இவனும் வெளியே போய் பாவம் செய்யதான் போறான், இவனும் வெளியே போய் அக்கிரமம் செய்யதான் போறான். இவன் சந்ததியும் துன்மார்க்க சந்ததியா, இவன் சந்ததியில துன்மார்க்க சந்ததியா வரதான் போகிறது. அதனால அழிக்கணும்னு நினைச்சா வருஷம் அழிச்சிட்டே இருக்கணும். அதனால இனி இவன் நிமித்தம் அழிக்க போலியானா மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் அப்படி 9வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே நீதிமொழிகள் எழுதின சாலமோன் ஒரு காரியத்தை சொல்கிறான், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஒரு கேள்வி, பெரிய கேள்வி வைக்கப்பட்டது. என் இதயத்தை நான் சுத்தமாக்கினையா, என் இருதயத்தை நான் சுத்தமாக்கி நான் சுத்தமா இருக்கிறேன்னு சொல்லத்தக்கவன் யா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை கொண்டு வந்த உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லை எடுத்து அடி ஏறின்னு சொல்லிட்டார். ஆண்டுக்கு தெரியும் எல்லாரும் கள்ள வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? அன்னைக்கு சமுதாயத்தில் இருந்த சமுதாய தலைவர்கள், அன்னைக்கு இருந்த போதகர்கள், அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ஆட்கள். அப்ப குருவையா, லோக்கல் சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. யார்டா? இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு வந்த இயேசு தெரியுமா? நம்ம தலைவர் சட்டம் போட்டு இருக்காரு, இவ்வளவு என்ன செய்யணும், கல்லறிஞ்சு கொள்ளணும் சட்டம் போட்டு இருக்காரு. இயேசு சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன். முதல்ல குருவையா ஓடி போயிட்டாரு, ரெண்டாவது லோக்கல் எல்லாம் ஓடிட்டாங்க, மூணாவது மக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இப்ப இயேசு பாக்குறாரு, ஒருத்தரையும் காணும், வெள்ளாங்கோட்ல உள்ள ஒருத்தரையும் காணும். குருவை எங்க அவரும் ஓடிட்டாரியா முதல்ல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? தன் இருதயத்தை சுத்தமாக்குறேன்னு ஒருவனும் சொல்ல முடியும். அப்படி நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு. இதனாலதான் ஆண்டவர் சொல்கிறாரு, டே மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருந்துக்கா, மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருக்கா. எரேமியாவின் புஸ்தகம் 17:9, எரேமியாவின் புஸ்தகம் 17:9 சொல்லுகிறது, எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15வது அதிகாரம் அவருடைய 19வது வசனம் சொல்லுங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அப்போ நல்ல கவனமா இருந்துக்கோ. மனுஷனுக்கு எச்சரிக்கையா, அவன் பொல்லாத இருதயம் உடையவன். முதல்ல ஏன் மனுஷனை நம்ப கூடாது, ஏன் மனுஷனை நம்பி ஆண்டரை விட்டுறக்கூடாதுன்னா, முதல்ல மனுஷன் பொல்லாத இருதயம் உடையவன். இரண்டாவதாக மனுஷன் எப்படிப்பட்டவன்? 146ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 146ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனம், சங்கீதம் 146:3, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். முதல்ல பார்த்தோம், அவன் இருதயம் பொல்லாதது, பொல்லாத இருதயம் உடையவர்கள் மனிதர்கள். இரண்டாவது இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, அவன் ரட்சிக்க திராணி இல்லாதவன். மனுஷன் ரட்சிக்க திராணி இல்லாதவன் அப்படின்னா நம்மளை காப்பாற்ற அளவுக்கு மனுஷனுக்கு திராணி இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்புன்னா ரெண்டு விதமான ரட்சிப்பு இருக்கிறது. ஒன்னு ஆவிக்குரிய ரட்சிப்பு, நாம் பாவத்திலிருந்தும் சாவத்திலிருந்தும் மீட்கப்படுகிற அனுபவம். அதை செய்ய எந்த மனுஷனுக்காவது அதிகாரம் இருக்கா? சொல்லுங்க. ஒருத்தருக்கு இல்லை. இல்ல நம்ம நம்பி போகிற சோதரம் போசிலாசர் ஐயாவுக்கு இருக்கா மனுஷனை ரட்சிக்கிற அதிகாரம்? நம்ம நிறைய சபைகளுக்கு எல்லாம் போவேன்ல,
அந்த பாஸ்டர் கேளுங்க, பாஸ்டர் என் பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேளுங்க, ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை. மனுஷன் பெரிய போதகனா இருக்கலாம், உலகத்திலே பெரிய ஊழியக்காரங்க நிறைய பேர் உண்டு. பென்னிகின் போன்றவங்க எல்லாம் உலகத்திலே பெரிய ஊழியக்காரங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் என்ன ரட்சிங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, ஒருத்தரால முடியாது. மனுஷன் ரட்சிப்பதுக்கு திராணி இல்லாதவன். நம்ம ரட்சிக்கணும்னா தேவனால மாற்ற முடியும். கரங்களை தட்டி கருத்து செய்தாங்க. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் மரண கட்டுகளில் இருந்தும் நம்மை ரட்சிப்பதற்கு தகுதியுள்ள ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. ஆமென். எந்த மனுஷன் நம்மை ரட்சிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா மனுஷன் மண்ணு. சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு போதும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணான மனுஷன். மனுஷன் மண்ணு. ஆமென். இத ஒரு நாள் நம்ம மறந்துட கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பாருங்க, பார்த்து சொல்லுங்க, நான் மண்ணாக்கும். நீ மண்ணுன்னு சொன்ன கோபம் வந்துடும் உங்களுக்கு. பக்கத்துல நான் மண்ணு முதல்ல நம்ம ஒத்துக்கணும். அல்லேலூயா. நம்ம மண்ணு. அதனாலதான் ஆண்டவர் ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 45:9 சொல்லப்பட்டிருக்கிறது, மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தோம், தன்னை உண்டாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. நீ ஒரு மண்ணோடு புரிஞ்சிக்க. நீ பெரிய என்ன அழகான ட்ரெஸ்ஸை போட்டதுனால, அப்படி மேக்கப் பண்ணதுனால, கையிலையும் காத்திலையும் கம்மல் கழுத்துல எல்லாம் நகைய போட்டதுனால, அல்லது சீவி சிங்காரிச்சதுனால, நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டதுனால, அப்படியே கோட்டு சூட்டு போட்டதுனால நீ ஒன்ன பெரிய ஆள் நினைச்சிக்காத. நீ மண்ணு, மண்ணான மனுஷன், மண்ணு ஓடுக்கு இருக்கிற நீ. ஆமென். இந்த மண்ணோடக்கும் சூப்பர் ஸ்டார். இந்த மண்ணோட சூப்பர் ஸ்டார். உன் காற்றுல மூக்குல காற்று மேல வந்து நின்றுட்டு வச்சிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் பணம். ஆமென். தளபதியும் சரி, தலையும் சரி, எல்லாம் பணம். நம்ம அவனுக்கு பின்னாடி மண்ணோடு. இன்னைக்கு உலகத்துல எவன் பெரியவனா இருக்கலாம், பிரபலமா இருக்கலாம், வேதம் சொல்லுது மண்ணோடு. இந்த மண்ணோட நம்பி நீ போனோம்னா உன் வாழ்க்கை. அதான் ஆண்டவர் சொல்ற, மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டுறாத. நீ மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டுனா இவன் மண்ணோடு ஒரு நாள் உடைஞ்சு போவான். புருஷனை நம்பி கர்த்தரை விட்டுறாத, மனைவியை நம்பி கர்த்தரை விட்டுறாத, பிள்ளைகளை நம்பி கர்த்தரை விட்டுறாத. எல்லாம் மண்ணோடு. ஊழியக்காரனை நம்பி கர்த்தரை விட்டுறாத, எல்லாம் மண்ணோடு. தலைவர்களை நம்பி கர்த்தரை விட்டுறாத, எல்லாம் மண்ணோடு. மண்ணோடு மண்ணோடு போய் சேரும். ஆமென். மனுஷனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவ. அதனால மண்ணுக்கு திரும்புகிற மனுஷனை நம்பி கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல பார்த்தோம் பொல்லாத இருதயம் உள்ளவங்க மனுஷங்க. இரண்டாவது பார்த்தோம் அவன் ரட்சிக்க திராணியே இல்லை, ஏன்னா மண்ணோடு. மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கி 3ஆம் அதிகாரம், பிரசங்கியுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். மனுபுத்த தாங்கள் மிருகங்களை போல் இருக்கிறார் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷனுடைய நிலைமை குறித்த உள்ளத்துல எண்ணின. மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் எப்படிப்பட்டவனா, மனுஷன் மிருகத்தை போல இருக்கிறான். ஆமென். பொதுவாக அறிவியல் விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க மனுஷன் 6 அறிவுள்ள மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே பிள்ளைகளுக்கு பார்த்தா தெரியும். மனுஷன் 6 அறிவுள்ள மிருகம்னு சொல்லுவாங்க. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது மனுஷன் மிருகத்தை போல இருக்கிறான். ஹலோ, நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆள் இல்லை யாரா யாரா? அப்ப நம்ம யாரு? கடவுளோ? நம்ம எல்லாம் யார போல இருக்கிறோமா? உலகத்திற்கு எல்லாரும் எப்படி இருக்காங்க? மிருகத்தை போல இருக்கிறாங்க. அதனால கர்த்தரை நம்பி மிருகத்தை சார்ந்து கொள்ளாதன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. தீத்து புஸ்தகத்திலே பவுல்
தீத்து புஸ்தகத்தில் பவுல் ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ள தீத்து 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். அழகா சொல்லப்பட்டு இந்த கிரேத்தா தீவாரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க எப்படிப்பட்டவங்க? பெரிய கள்ளமாறு, பெரிய கள்ளமாறு. யாரு? ஓயா பொய்யர். வாயை திறந்தான் பொய் தான் பேச. ரெண்டா சொல்லப்பட்டது துஷ்ட மிருகங்கள், பெரும் வயிற்று சோம்பேறிகள். தின்னுட்டு எப்ப தின்னுட்டே தான் இருப்பான். வேலையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், தின்னுட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் ஒரு சபையாரை, ஒரு தேசத்து ஜனங்களை குறித்து அவர் சொல்லுற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் துஷ்ட மிருகங்கள், அவர்கள் துஷ்ட மிருகங்கள். இயேசு தன்னுடைய சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஊழியத்துக்கு அனுப்பும் போறது சோதரன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போங்கப்பா, நல்ல பணக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, நல்ல ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க, போ அந்த நல்ல ஒரு பணக்கார வீட்டில் போய் சேர்ந்துடணும், சேர்ந்து அவங்க கூட இருந்துட்டு ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? 10ஆம் அதிகாரம் சோதரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சொல்லுகிறாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாயிருங்கள், மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கவனிக்கிறீங்களா? ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஆண்டவர் சொன்னார், சம மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, போ தைரியமா போ, அவங்க அவனை கண் கலங்காம பாதுகாத்துக் கொள்வாங்க, நீ போப்பா, நல்ல ஊழியத்தை செய்ய அனுப்பல. என்ன சொன்னாரு? கவனமா போ, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஓநாய் ஏன் ஆண்டு சொல்ல, சிங்கத்துக்குள்ளே அனுப்புவதை போல, புலிகளுக்குள்ள அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லலாமே. ஏன் ஆண்டவர் ஓநாய்களுக்கு ஒப்படி சொல்லுகிறார் ஜனங்களை? சிங்கம் பசித்தா தான் இன்னொரு மிருகத்தை பீறி போடும். கவனிக்கிறீங்களா? அதுக்கு நல்லா பசிச்சா தான் சிங்கம் இன்னொரு மிருகத்தை பீறி போடும். இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல மனுஷன் போனாலும் ஒண்ணும் செய்யாது, ஆடு போனாலும் ஒண்ணும் செய்யும். ஆனா ஓநாய் அப்படி இல்லை. அதுக்கு நன்மை நீ அங்க அதுக்கு ஒரு சாக்லேட், ஒரு என்னது 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி, ஓநாய் அவர்களே இன்னும் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளாக்கும், எனக்கு கல்யாண நாளாக்கும், இன்னும் சாப்பிடுங்க, நீ சாக்லேட் கொடுத்தா அதுக்கு 5 ஸ்டார் எல்லாம் தெரியாது. அல்லேலூயா. அதுக்கு பிரியாணி ஒன்றும் தெரியாது. நீ நன்மை செஞ்சாலும் சரி, நன்மை செய்யாலும் சரி, அதுக்கு பசித்தாலும் சரி, பசிக்காம சரி, ஓநாய்க்கு கிட்ட ஒருத்தன் சிக்குனாலும் அவன் சீரழிஞ்சான். கவனிக்கிறீங்களா? ஓநாய்னா அது நல்லது கெட்டது தெரியாது, வலது கைக்கும் இடதுக்கு வித்தியாசம் தெரியாது. அது எதுக்கு பேசுறாங்க, எதுக்கு சொல்றாங்க ஒண்ணும் புரியாது. அதுக்கு சத்தம் போடணும், அதுக்கு சண்டை போடணும், அதுக்கு அடி வைக்கணும், அதுக்கு 2 கொடுக்கணும், 2 கொடுத்து தான் இவரை அனுப்பணும், இப்படி எல்லாம் திங்க் பண்றதுதான் ஓநாய். அதுக்கு பேரு தான் ஆண்டவரே சொல்றாரு மனுஷனை குறித்து, ஓநாய்களுக்குள்ள அனுப்புறேன். அங்கே பவுல் சொல்லுகிறாரு, அவர்கள் துஷ்ட மிருகங்கள். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம், எசேக்கியேலுடைய புத்தகம் 22ஆம் அதிகாரம் அப்படி 27வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே இன்னொரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். வாசிங்க. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இதை கவுகிற ஓநாயை போல இருக்கிறார்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். பிரபுக்கள், ராஜாக்கள், அதிபதிகள், முக்கியமானவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முதல்வர்கள், பிரதமர்கள், அதிபதிகள் எல்லாரையும் குறித்து வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அதில் இருக்கிற பிரபுக்கள், அதில் இருக்கிற தேச தலைவர்கள் எல்லாம் அவர்கள் ஓநாயை போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படியா பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், வீடுகளை சேர்க்கணும், எல்லா ஆசையும் தங்க பேர்ல, தங்க பிள்ளைகள் பேர்ல எழுதணும்னு சொல்லிட்டு அநேக ஆத்துமாக்களை கொலை செய்கிறார்கள், ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற ஓநாயை போல இருக்கிறார்கள். மக்களை குறிப்பிடுகிறார் வசனிப்ப, அதிபதிகளையும் பிரபுக்களையும் குறிப்பிட்டிருக்கிறது. அவர்கள் ஓநாயை போல இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்துக்கு நீங்க வரும்பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:29க்கு நேராய் வரும்பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பவுல் சபையை குறித்து எழுதுகிறார். இவ்வளவு காலம் உனக்கு நான் போதிச்சேன், இவ்வளவு காலம் சத்தியத்தில் உங்களை நடத்தினேன், உங்களுக்கு இதெல்லாம் நான் கற்று தந்தேன். ஆனா நான் போன பிற்பாடு உங்களை குழப்புவதற்கு, உங்களை வழி தப்ப பண்ணுவதற்கு, உங்களை திசை திருப்புவதற்கு, நீ இப்படி எல்லாம் இருக்காதன்னு சொல்லி நம்மளை வீழ்த்துவதற்கு, நல்லது போல இதுதான் நல்லது, இப்படிதான் நடக்கணும், நம்ம ஆண்டவருக்கு இப்படிதான் செய்யணும், நம்ம சமுதாயத்துக்கெல்லாம் இப்படிதான் செய்யணும்னு சொல்லி 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 நம்மளை கவிழ்த்து போடுவதற்கு தந்திரமாக ஓநாய்கள் உங்களுக்குள்ளால வரும். உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களுக்குள் இழுத்துக் கொள்ளும்படிக்கு மாறுபாடானதை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஒரு இடத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபுக்களை சொல்லப்படி சபையை குறித்து பவுல் சொல்கிறாரு, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு நேரே வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, பக்கம் 1088. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள், கர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற் காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காத ஓநாய். ஓநாய் குறித்து சொன்ன பாத்தீங்களா, பீறி போடணும். அந்த ஓநாய் குறித்து இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, ராத்திரி சாயங்காலம் புறப்பட்டு போய் விடியல் காலம் மட்டும் ஒரு எலும்பை கூட விட்டு வைக்காத. அல்லேலூயா. ஒரு எலும்பை கூட விட்டு வைக்காத ஓநாய்கள் ஜனங்கள் நடுவிலே, தேசத்தில் நடுவிலே இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் மனிதர்களை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் அவருடைய 15வது வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அடுத்து தீர்க்கதரிசி ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிரு, அவன் என்ன செய்வான், ஆட்டுத்தோலை போர்த்துட்டு உங்ககிட்ட வருவான், ஆனா உள்ளத்துல என்னது, பட்சிக்கிற ஓநாய். அவன் சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசனம் நம்பாத, கர்த்தரை விட்டுறாதன்னு சொல்ல வர்றார். ஆமென். அல்லேலூயா. நம்ம கிட்ட வந்து சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரம், கொஞ்சம் அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா நோக்கியும் பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமா? சொல்லிட்டீங்களே, கரெக்டா சொல்லிட்டீங்களே, நோக்கியும் பார்க்கணும், பேக்கியும் பார்க்கணும். இல்லைன்னா கண்டிப்பா பார்க்கணும். கேட்டீங்களா? என்னது பார்க்கணும்? நோக்கியும் பார்க்கணும், பேக்கியும் பார்க்கணும். பாருங்க, என்ன நல்லா பாருங்க. இந்த நோக்கியும் பார்த்து பேக்கியும் பாக்கியாக்கள் தயவு செஞ்சு என்கிட்ட ஜெபம் பண்ண வராதீங்க. நீ நோக்கி பார்த்தாலும் சரி, பேக்கி பார்த்தாலும் சரி, தேங்காய் உடைச்சாலும் சரி, மண்டையை உடைச்சாலும் சரி, அப்படிப்பட்ட ஆள் என்கிட்ட என்ன செய்யாத, ஜெபம் பண்ண வராத. சரியா? இங்க பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, யாராவது உங்ககிட்ட வந்து நோக்கியும் பாரு, பேக்கியும், இவருக்கு வேற வேலையே இல்லை, இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு, இவரு தள்ள இதுக்கு தான் பெத்து விட்டு இருக்க போல இருக்கு. அவனுங்களே நம்பிட்டு, ஊழியக்காரங்களே நம்பிட்டு இருக்க கூடாது, அவன் அப்படிதான் சொல்லுவானுவா. ஆனா நம்ம தப்பணும்னா என்ன செய்யணும்? பேக்கியும் பார்க்கணும். பார்த்துக்கிடுங்க, யாருக்கும் தெரியாதுவா, நான் கூட்டிட்டு போறேன், நீ ஏன் கவலைப்படியா? பேக்கி பார்க்கறாள் போ. நான் சொல்றேன், உன் ஜென்மத்துக்கு நீ தப்ப மாட்ட. கர்த்தரை விட்டுட்டு நீ பேய நாடி போனா வேண்டாம், எழுதி வச்சுக்கோ, தலை குத்துற நடந்து போ. இந்த வேளாங்கண்ணியில போன முட்டங்காலே நடப்பாங்க, அந்த மணல்ல பாத்திருக்கீங்களா? நம்ம எல்லாம் பெரிய முட்டங்கால எங்குள்ள 1 கிலோமீட்டருக்கு நடந்து போவாங்க. நீ முட்டங்கால நடந்தாலும் சரி, கையை குத்தி நடந்தாலும் சரி, தலைகீழ நடந்தாலும் சரி, உனக்கு விமோசனம் இல்லை. அந்த உனக்கு சாவு அந்த பேயாரும். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து குழப்புவாங்க. எப்படியும் வாழலாம். இன்னைக்கு நீங்க யூடியூப் எப்படியும் வாழ பிரச்சனை இல்லை, கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானாக்க விரும்புற, உண்மைதான், இல்லன்னு இல்ல. ஆனா எப்படி வாழல, இப்படிதான் வாழணும். எங்களுடைய நேதி இருக்கு, கர்த்தர் உன்னை மகிமை வைப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ மக்கள், ராஜாக்கள், அதிபதிகள், ஊழியக்காரன் எல்லார்ட்டும் கவனமாயிரு. அவனுக்குள்ள சில ஓநாய்கள் ஒளிச்சு கிடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மனுஷர்கள் மிருகங்களை போல இருக்கிறாங்க. பைபிள்ல ஒரு 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 பரிசுத்தவான் ஒரு மிருக காட்சி சாணம் வச்சிருந்தார். யாராவது தெரியுமா? நீங்க இப்ப சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் தருவேன். யோவா அப்படியா? ஒரு கைதட்டி கொடுக்கலாமா? அது இல்ல. ஒரு பரிசுத்தவான் மிருக காட்சி சாலை வச்சிருந்தார். நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அடுத்தனா காட்டட்டுமா? அவர் வச்சிருக்க மிருக காட்சி சாலை பார்ப்போமா? எடுங்க ஸ்தோத்திரம். ஆதியாகமம். யோவானா? நோவாவா? வெரி குட். ஒரு கைதட்டி கொடுங்க பாப்போம். அவர் மிருக காட்சி சாலை எங்க வச்சாரு? ஆதியாகமம். இப்ப அடுத்த வசனம் வரும் பாருங்க. 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா பாலசிங்கம். பாருங்க, யூதா அங்க ஒருத்தர் இருக்கான். யூதா என்னது? சிங்கம். 14ஆம் வசனம் வாசிங்க. இசக்கா 2 பொதிகள் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுத. 17ஆம் வசனம் வாசிங்க. தான் குதிரைகள் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக அது குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியில கிடக்கிற சர்ப்பம், விரியம் பாம்பு. 21ஆம் வசனம் வாசிங்க. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். 27ஆம் வசனம் வாசிங்க. பென்யாமீன் பீறுகிற ஓநாய். யாக்கோவுக்கு எத்தனை பிள்ளைங்க? யாக்கோவுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆம்பளை பிள்ளைங்களை சொல்லுங்க. எத்தனை? 12. அடுத்தனா 12 பிள்ளைங்க தானே யாக்கோவுக்கு. 5 என்னதான் பெத்து போட்டிருக்காரு? ஒரு சிங்கம், ஒரு ஓநாய், ஒரு சர்ப்பம், ஒரு மான், இன்னொன்னு ஒரு ஓநாய், கழுத. ஒரு வீட்டுல இந்த 5 மிருகம் இவ்வளவு 5 கடந்துனா எப்படியா இருக்கு வீடு? சந்தோஷமா இருக்குல்ல? நம்ம வீட்டுல ஒரு பாம்பை கொண்டு போடுறோம். அது பெரிய பாம்போ சின்ன பாம்போ, ஒரு பாம்பை உங்க பெட்ரூம்ல கொண்டு போட்டு நிம்மதியா உறங்க முடியுமா உங்களால? யாக்கோ எப்படிதான் உறங்கினான பாவம். பிள்ளைய பிரச்சனை இவன் மிருகங்களை பத்தி வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு தெரியல, பெரும்போது தெரியல. கடைசியில் ஆசீர்வதிக்கும் போது சொல்றான், ஒருத்தன் சிங்கம், நான் சும்மா இல்ல. அப்ப எப்படி கஷ்டப்பட்டு வேதனையோடு சொல்லியிருப்பான். ஒருத்தன் சிங்கம், ஒருத்தன் கழுத, ஒருத்தன் மானு, ஒருத்தன் சர்ப்பம், ஒருத்தன் ஓநாய். நான் சொன்ன ஓய் தான் ஒரு எலும்பை கூட சும்மா வச்சிருக்காது, அது சும்மாவே போட்டு குமைச்சிருக்கும். இப்படிப்பட்டவர்கள் நடுவில் தான் யாக்கோ வாழ்ந்திருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இப்படி ஒரு 5 பிள்ளைகள் இருந்தா எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நம்ம தினந்தோறும் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரே போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். இன்னி இந்த பிள்ளைகளை வச்சு என்னால தாங்க முடியாது. ஆண்டவரே உள்ள 2 வச்சே சமாளிக்க முடியல. உள்ள 2 வச்சே சமாளிக்க முடியல. இதுல 15 இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா வைங்க, பாத்தீங்களா இன்னும் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. லேவியும் சிமியோனையும் குறித்து சொல்ல, அவன் பட்டயம் வாளு, அவன் எப்ப வெட்டுவானு தெரியுமா? 2 வாளு. ஒருத்தனை சொல்லப்பட்டிருக்கிற அவன் சுவரில் இருக்கிற திராட்சை கொடி செடி. அவன் ஒன்னு பிள்ளைய பிறகு ஒண்ணு பிள்ளைய பிறகு. அல்லேலூயா. உள்ள மரத்தையும் செடியும் கொடியும் பெற்று வச்சிருக்கிறான். என் அருமை தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவானுடைய வீட்டிலேயே இந்த நிலைமைன்னா, ஒரு பரிசுத்தவானுடைய வீட்டிலேயே இந்த நிலைமைன்னா, பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகிறனா எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். மனித மிருகங்களிடத்தில் சிக்கி சீரழிகிறார். பெண்கள் தான் எத்தனை, வாலிபர்கள் தான் எத்தனை, பெரியவர்கள் தான் எத்தனை. நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. 28ஆம் தேதி 28/1/2025 அன்றைக்கு பாலிமர் நியூஸ்ல ஒரு செய்தி வந்துச்சு. எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. 25ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தை செய்தியா போட்டிருந்தாங்க. ஒருவேளை நீங்க பார்த்திருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் நான் சொல்றத கவனிங்க. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளைய காணல. பிள்ளைய காணலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க. என்னன்னா அந்த பிள்ளை சொல்லுது, என்னுடைய தோழியுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எனக்கு கல்யாணம் நாள்.
அவங்க பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கு கல்யாண நாள், அதனால என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டில் இன்னைக்கு பார்ட்டி நடக்கு, நான் போறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு பிள்ளை போச்சு. ஒருவேளை பார்ட்டி லேட் ஆயிடுச்சுன்னா நான் என் ஃப்ரெண்டு வீட்டிலே தங்குவேன், என்ன தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை போச்சு. மறுநாள் ஆச்சு, பிள்ளைய காணல. இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லி தேடி அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அந்த ஃப்ரெண்டுடைய அம்மா சொல்றாங்க, என் பிள்ளையும் காணல, அவ ஒரு தோழியுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கல்யாணம் சொல்லிட்டு அவ போனா, அவளையும் காணல. அவ இன்னொன்னு பார்த்தா மூணாவது ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் காணல. 3 பிள்ளை மிஸ்ஸி. 3 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு போயிருக்காங்க, எங்க அம்மாவுக்கு அடியேந்திரம். அல்லேலூயா. கவமனா அப்பாவுக்கு அடியேந்திரம், அம்மாவுக்கு அடியேந்திரம். எங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த நாளாக்கும் இங்க இவங்களுக்கு திருமண நாளாக்கும். உங்க பிள்ளைகள் போறதுல கவனமாயிருங்க, கவனமாயிருங்க. அது சில நேரம் விரும்பி போகாது, வஞ்சிக்கப்பட்டு போக. நடந்தது என்ன தெரியுமா? இந்த பிள்ளையுடைய தோழி ஒருத்தி 9ஆம் கிளாஸ் படிச்சு தோத்து போயிட்டான். அதனால அவளை என்ன பண்ணினாங்கன்னா 9ஆம் கிளாஸ் தோற்றபடினால லேப் டெக்னீஷியன் படிப்பதற்கு அவளை அனுப்பி வச்சாங்க. போற இடத்துல அவளுக்கு சில ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு. வீட்டுல இந்த பிள்ளைகளுக்கு மொபைல் போன் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தபடினால மொபைல் போன் கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு மொபைல் போன் பார்க்க நான் என்ன செய்வாங்க, சாயந்தரம் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு முடிஞ்சு போன பிற்பாடு ஒரு பார்க்கில் போய் மீட் பண்ணுவாங்களாம். நான் எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போறேன்னு சொல்லி பிள்ளை பார்க்குக்கு போச்சு. பார்க்கில் போய் அந்த தோழி அவங்க நண்பர்கள்லாம் வந்து இவங்க கிட்ட மொபைல் போனை கொடுத்து, நீ பாரு, இந்த நேரம் பாரு, வீட்டில் தரல எல்லாம் நீ பாருன்னு சொல்லி பார்க்க வச்சு, தேவையில்லாதெல்லாம் பார்க்க வச்சு, ஆபாச படங்கள் எல்லாம் பார்க்க வச்சு, 8ஆம் கிளாஸ் பிள்ளை பார்க்க வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பிள்ளைய கவர்ந்தாங்க. அவங்களுக்கு 3 பேருக்கு 3 ஆண் நண்பர்கள் உண்டு. ஆண் நண்பர்கள் கிடைச்சாங்க. ஒரு நாள் எல்லாரும் தீர்மானம் பண்ணாங்க, நம்ம என்ன சொன்னோம், பார்ட்டி வைப்போம், ஒரு நாள் பார்ட்டி வைப்போம் வீட்டுல, நீங்க இப்படி சொல்லிட்டு வாங்கன்னு அந்த பையன் மாதிரி சொல்லி இந்த பிள்ளைகளும் அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. இப்போ இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, போலீஸ் இடத்தை கண்டுபிடிச்சு ஒரு வீட்டுக்கு மாடியில 2-3 நாள் கழித்து வீட்டுக்கு மாடியில போய் நிக்கிறாங்க. 2 பையங்க கீழே நின்று இருக்கிறாங்க. போலீஸை கண்டன பயந்து ஓடிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சு அவனுங்களை பிடிச்சு மேல மாடியில போனா 3 பெண்களும் 8ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பிள்ளை, 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு போன பிள்ளை, இன்னொரு ஸ்கூல் பிள்ளை, 3 ஒரு துளி ட்ரெஸ் இல்லாம மாடியில இருந்திருக்கிறாங்க. அங்க 4 மொத்தம் 6 பேர், அங்க 4 நபர்கள், கீழே 2, மொத்தம் 6 ஆண் பிள்ளைகள். அல்ல 3 பேருக்கு மேல பல கேஸ், ஒருத்தர் 7 கேஸ் 8 கேஸ், சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவனாக்கும் 3 சிறுவர்களும் 3 பெரியவர்களும். இவர்கள் மிருகம் இல்லாமல் வேற என்ன? இவர்கள் மிருகம் இல்லாமல் போடோ சட்டத்தில் 6 பேரும் கைது செஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் மிருகம் இல்லாமல் வேற என்ன? கவனமா இருங்க உங்க பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எல்லாம் எக்ஸாம் முடிக்கிற நாட்கள், இனி பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் வரும். இப்பதான் பிள்ளைகளுக்கு நிறைய பார்ட்டி நடக்கும். அவங்க கூப்பிடுறான், இவன் கூப்பிடுறான், ஒருத்தரும் போயிடாதீங்க. அவ கூப்பிட ஒருத்தரும் போயிடாதீங்க, அவன் வாழ்க்கை நாசமாயிரும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்க நேரம் இல்லை. அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வழிபோக்கன் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு அவன் அங்கே பென்யாமின் கோத்திரத்தார் இந்த இடத்துக்கு வருகிறான். ராத் அங்க அவனுக்கு இடம் இல்லை. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு வழிபோக்கன், ஒரு வயசானவர் வந்து, ஏன் நீ எங்கிருந்துப்பா வாரன்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் பெத்லகேமில் இருந்து வாரேன், நான் எருசலேமுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போறேன், அங்க கர்த்தரை தொழுது கொள்ளும்படி போறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, நான் போறேன்னு சொன்னோன்னு அந்த அவன் சொன்னான், வயசானத அவன் மனிதன் சொன்னான், கிழவன் சொன்னான், இந்த ராத்திரி உன் பொண்டாட்டி கூட்டிட்டு எங்கடா போற, வா என் வீட்டுல தங்கு, என் வீட்டுல தங்கிடுன்னு சொல்லி அவன் அழைச்சி வீட்டுல போறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவங்க நல்லா சாப்பிட்டு 22ஆம் வசனம் சொல்லுகிறது, சாப்பிட்டு அவங்க குடும்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும்போது திடீரென்று கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்கிறது. கதவை திறந்து பார்த்தா அந்த ஊர்ல இருந்த சில துன்மாக்க குடிகாரன் பேலியால் மக்கள் எல்லாம் வந்து கதவை தட்டி, உங்ககிட்ட ஒருத்தன் வந்தானே, அவனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனை அறியும்படிக்கு, அந்த அறியும்படிக்கு எங்க இங்கிலீஷ்
இங்கிலீஷ் பைபிளை பத்தி சொல்லிங்கன்னா சோடோமி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரினை சேர்க்கையாளர்கள் நாங்க அவனோடு கூட சேரும்படி அவனை வெளியே கொண்டு வான்னு சொன்னோம்னா கிழவன் சொல்ல, இந்த அநியாயத்தை செய்யாதுங்கப்பா, பாவப்பா, அவன் ஒரு நம்மளை தேடி வந்தவன், அவன் ஒரு வழிபோக்க, அவனுக்கு இந்த அநியாயத்தை செய்யாதீங்க, தேவனுக்கு விரோதமா அதை செய்யாதீங்கன்னு சொன்ன உடனே அவங்க கேட்ட பாடு இல்ல, கிழவா உன்னையும் கொல்லுவோம், உன் குடும்பத்தையும் அழிப்போம். அவன் வீட்டுல மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த கிழவனுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க எல்லாம் மொத்தமா தீ கொளுத்தி போடுவோம், மரியாதைக்கு அவனை வெளியே அனுப்புன்னு சொன்ன போது அவனுடைய மனைவி அந்த வழிபோக்க வந்தான் இல்ல, அவன் மனைவியை பிடித்துக் கொள்ளுகிறாங்க. ராம் முழுவதும் அவளை லட்சிய நடத்தி ஒரு டீமா அவங்க கேங்க்ராப் பண்றாங்க. ஒரு டீமா அவளை கெடுத்து போட்டு அவளை வாசல் பக்கம் போட்டு போயிட்டாங்க. அவங்க வசனம் சொல்லுது, நல்லா படிச்சு பாருங்க. மிருகங்கள் இன்று அல்ல அன்றைக்கே இருந்திருக்கிறார்கள். மிருகங்கள் இன்று அல்ல அன்றைக்கே இருந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மட்டுமா? எத்தனை கொலை, எத்தனை கொலை நாள்தோறும், அரசியல் கொலைகள், ஆணவ கொலைகள், மத கொலைகள், காதல் கொலைகள், எத்தனை எத்தனை நடக்கிறது. மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள். கேள்வி கேட்க முடியாது. நீ பாம்பு அடிச்சு அவனுக்கு 10 வருஷம் ஜெயில போட அரசாங்கம், ஒரு மனுஷனை கொண்டா நீ நிரபராதின்னு விட்டுடும். அப்படிப்பட்ட துன்மார்க்கமான உலகத்தில் வாழுகிறோம் நாம் எல்லாரும். கள்ள காதலுக்காக கணவனை, மனைவியை, பெற்ற பிள்ளைகளை கொலை செய்கிற வெறி பிடித்த மிருகங்கள் வாழ்கிற உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தெரியுமா? அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் வாழுகிறோம். மனுஷ உயிர்களின் மதிக்கப்படுவதில்லை. ஒரு ஒரு ஓநாய் கிட்ட மனுஷன் சிக்கின எப்படி அந்த ஓநாய் மனுஷனை பீறி போடுகிறதோ அதே போல நீ மனுஷனை பீறி போடுகிற காலம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பாடல், ஒரு எழுதின ஒரு பாடல், மனுஷன் சாப்பிடுறான்டா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். நாலு எழுதின பாட்டு. அதே போலதான் இன்னைக்கு மனுஷன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, தேவனை விட்டுட்டு நீ எந்த மனுஷனை நம்பி போகாத. ஒரு நாள் ஒன்னு அவன் விபச்சார விடுதலையும் தள்ள முடியும், அல்லது எவனுக்காக வித்து போட முடியும், அல்லது உன்னை கொலை பண்ணி என்ன செய்ய முடியும், ஆத்திர கலக்க முடியும். எந்த மனுஷனையும் நம்பாத. மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டுட்டு போறோம் நிலைமை இதுதான். கேரளாவில் ஒரு பெண்மணி சோதரம் 17 திருமணம் செஞ்சிருக்கா. 17 திருமணம். யோசிச்சு பாருங்க. ஏமாத்தி அப்படி ஏமாத்தி 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 ஒரு நபர் அது நல்ல ரொம்ப ஏழை, ஆனா அவளுக்கு பெரிய பணக்காரி ஆகணும் ஆசை. அது நான் யூடியூப்ல எடுத்த காரியங்கள் தான். பணக்காரி ஆகணும்னு ஆசை. என்ன பண்ணா, ஒருத்தனை நேசிச்சு ஸ்தோத்திரம் அவன்கிட்ட நல்லவன போல நடிச்சு வீட்டுல போய் அந்த சொத்துக்களை அனுபவிக்க பார்த்தா எல்லாம் அவனுடைய அம்மா பேர்ல இருக்கு. அம்மா அங்கிருந்து அடுத்து அவனுக்கு தம்பி, அவனுக்கு தங்கச்சி எல்லாருக்கும் எழுதி கொடுக்கணும். வச்சிருந்த என்ன செஞ்சா தெரியுமா, ஒவ்வொருத்தங்களையா பிளான் போட்டு விஷம் கொடுத்து கொண்டு இருக்கா. 5 பேரை ஒரே வீட்டுல கொன்னுட்டு அப்படி யாருக்கும் தெரியாது, கடைசியில் மாட்டிக்கிட்டா. 5 பேரை விஷம் கொடுத்து கொண்டு அந்த சொத்தை அனுபவிப்பாங்க. அப்படிப்பட்ட மிருகங்கள் வாழ்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கவனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதனால சொல்லப்பட்ட மனுஷனை நம்பாத. நீ மனுஷனை நம்பி மனுஷன் வாக்கு கொடுக்குறோம். அவர் ரொம்ப நல்லவர், எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவங்க பேச்சிலே எனக்கு புரிஞ்சிடுச்சு. பேச்சில வச்சு எல்லாம் மனுஷனை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவோம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கல்யாணம் வரையிலும் எவ்வளவு இனிமையா பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் லவ் பண்ணவங்களுக்கு தெரியும். அவ்வளோ என் உயிரே, என் தங்கமே, உனக்கிட்ட பேசாம என்னால் இருக்கவே முடியலடி, என்னால் முடியலடா. அந்த கல்யாணம் ஆன பிற்பாடு பேச நேரம் இல்லை. எங்க கொஞ்சம் பிஸியா இருக்க, வாய் வேணா. நீ சொன்னி அப்படி எனக்காக உயிரே விடுவாருன்னு அவனை உயிரை எடுத்துருவான். அவங்களை நம்பி கர்த்தரை விடாத. இதுதான் மனுஷனுடைய நிலைமை. 2 கூட சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்கள் புத்தகம் 39ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 39ஆம் சங்கீதம் 6வது வசனம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான். ஆமென். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். ஒரு நல்ல ஆள ஒருத்தர் காடு, எல்லா நூலுமே கள்ளப்பலிகள் இருக்காரு. ஒருத்தரையும் நம்பி ஒன்னும் செய்ய முடியாது.
ஒருத்தர் தான் ஒன்று ஒரு நாள் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இருக்கிறீங்க? நான் சொன்னேன், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி பாஸ்டர் இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், ஆண்டோடைய கிருபையினால நல்லா இருக்கிறேன். அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு அப்படி எல்லாம் பேசிட்டு, பாஸ்டர் உங்க செய்தியெல்லாம் கேட்குறேன் பாஸ்டர், எவ்வளோ அருமையா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும்போது, பாஸ்டர் ஒரு நிமிஷம் ஒரு 25,000 தருவீங்களா? நான் அடுத்த வாரம் உங்களுக்கு தந்துடுறேன் பாஸ்டர்னு சொன்னார். நானும் என் பொண்டாட்டிக்கு தெரியாம வாங்குற சம்பளத்தை அவள் எடுத்து அந்த லூசு பயிலுக்கு அனுப்பி கொடுத்தேன். கர்த்தாவே கொலைதாயின கீழே ஒரு வாரம் ஆச்சு பணம் காணல, 2 வாரம் ஆச்சு பணம் காணல, 3 வாரம் ஆச்சு. நான் கால் பண்ணேன், பாஸ்டர் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு ஒருத்தர் தர வேண்டியது இன்னைக்கு தான் போட்டு விட்டுருக்கேன், இப்போ கூகுள் பேல பண்றேன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சாரு. அல்லேலூயா. அவருக்கு வீசை எல்லாம் இருக்காது, நான் நம்பிட்டேன். வீசை எடுத்தவர் போய் சொல்ல மாட்டார், சொல்ல அந்த வெள்ளத்தோலுக்காரன் போய் சொல்ல மாட்டான்னு சொன்ன போல, மீசை எடுத்தவர் அந்த அங்கி ஃபுல்லா அங்கியை போட்டவர் நான் போய் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன். அப்போ 25,000 எவனையும் நம்பி கடன் கொடுக்க. பாஸ்டர்மார்களே இப்படி ஏமாத்தியானோன்னா, ஹலோ, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசைய சேகரான். அவன் தான் மட்டும் வாழணும் நினைக்கிறான், அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றணும் நினைக்கிறான். கவனமா இருந்துக்க. ஆமென். எல்லாரும் வேஷம் தானே, எல்லாரும் வேஷம் தான். ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு மிருக காட்சியாரு, சாரி, ஒரு சர்க்கஸ் நடக்கு. சர்க்கஸ்ல ஒரு BA படித்த ஒரு வேலைக்கு போனார். வேலைக்கு போன உடனே அவங்க சொன்னாங்க, எங்க இதில் உள்ள கரடி நல்ல அழகா சைக்கிள் எல்லாம் ஓட்டுற கரடி செத்து போயிடுச்சு, இப்போ மக்கள் எல்லாம் அதை பார்க்க தான் வராங்க, நீ கரடி வேஷம் போட முடியுமா அப்படின்னு கேட்டு இவனை சம்மதிச்சு முதல்ல போய் கரடி வேஷம் போட்டான். அழகா சைக்கிள் ஓட்டுறது போல எல்லாம் கரடி வேஷம் போட்டு 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 பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டான். ஃபேமஸ் ஆகி ஒரே வாரத்தில் பயங்கர ஃபேமஸ். அங்கே சர்க்கஸ் கொஞ்ச நாள் தானே நடத்துவாங்க. ஃபேமஸ் ஆகிட்டான். மக்கள் அவனை பார்க்க நிறைய வருவாங்க. ஒரு நாள் அந்த சர்க்கஸ் என்னுடைய இதை பார்க்க நிறைய வந்ததுனால காட்சி அதிகமாயிட்டு ரொம்ப டயர்டில் போய் அந்த கூண்டுக்குள்ளால போய் ட்ரெஸ்ஸே மாத்தாம கூண்டுக்குள்ளே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு டபக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா அந்த கூண்டை யாரோ திறக்கிற போல ஒரு சத்தம் பார்த்துச்சு. பார்த்தா ஒரு கருங்குரங்கு, ஒரு குரங்கு கூட்ட திறந்து அப்படியே உள்ள வந்த உடனே இவனுக்கு ஐயோ நம்மள எனக்கு குரங்கு அப்படின்னு பயந்து போய் அவன் அந்த கூண்டுக்குள்ள அந்த பக்கம் படுத்து கிடந்து அப்படியே எழும்பி ஓடி கரடியை தள்ளி ஒரு குரங்க தள்ளி போட்டுட்டு அப்படி ஓடி வர அந்த குரங்கு ஒரு பிடி பிடிச்சான். நில்லு, எங்க போற? இவனுக்கு கொஞ்சம் கூட ஐயோ பேசுற குரங்காச்சு ஒரு இப்படி ஒரு பார்வை பார்த்து சொல்லி எங்க போற? சத்தம் கட்டாம படு. சொன்னா இல்லை என்ன மன்னிச்சிரு. அது சொல்லிச்சான், நீ BA படிச்சுட்டு கரடி வேஷம் போடுற, நான் MA படிச்சுட்டு வேற வழி இல்லாம குரங்கு வேஷம் போறான்டா. நானும் மனுஷன் தான்டா. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான். எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறான். உண்மைதானே? உண்மைதானே? உங்க பிள்ளைகள்கிட்ட பேசுறது போல பக்கத்துல போய் பேசுவீங்களா? அவங்கள்ட்ட பேசுற போல குறையிட்ட வந்து பேசுவீங்களா? இல்ல. நான் உங்ககிட்ட உங்ககிட்ட பேசும்போது ஒரு பாஸ்டர்களை பேசுவேன். என் குடும்பத்தில் பேசும்போது, என் ஃப்ரெண்டுகளை பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது அதுக்கு ஏற்றதில் மாறுவேன். அப்போ ஒவ்வொரு முகமூடி இங்கே சர்ச்சில் வரும்போது கோர் ஆபீஸருங்கிற முகமூடியோடு வந்து நிற்பேன். அப்படிதானே? எல்லாருமே வேஷதாரிகள். அதனால மனுஷன் வேஷம் போடுறான். நம்பி உன் வாழ்க்கையை இழந்துடாத, உன் பணத்தை இழந்துடாத, உன் லைஃபை இழந்துடாத. ஆமென். வேதம் தெளிவா சுட்டி காட்டுகிறது, மனுஷன் வேஷமாகவே 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயும் 3:5 சொல்லுகிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார். சில ஆட்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்வாங்க. பயங்கரம். அவங்களை பார்த்த அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா தெரியும். ஆனா வேஷம்
வேஷம். சிலர் நல்லவர்கள் போல வேஷம் போட்டு நாசம் செய்வாங்க. சிலர் அன்பா இருப்பதை போல வேஷம் போட்டு மோசம் செய்வாங்க. சிலர் அரவணைப்பதை போல வேஷம் போட்டு அழிச்சு போடுவாங்க. நாளுக்கு நாள் வேஷம் போடுகிறவருடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு இருக்கிறது. ஆகவே வேஷம் போடாத. ஆமென். வேஷம் போடாத. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழி 28 24 சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். சொந்த அப்பா அம்மாவே ஏமாத்துறவன் உலகத்தில் இருக்கான். எனக்கு தெரியும். அப்பா ஒரு ஸ்கூட்டி வச்சிருந்தாரு. கடைக்கு போன அப்பா அந்த ஸ்கூட்டியை தாங்கப்பா, கடைக்கு போகணும்னு ஸ்கூட்டியை வாங்கிட்டு போனா போயிட்டு வசமா ஸ்கூட்டியை வித்துட்டு வந்துட்டான். அப்பா ஸ்கூட்டி வரன்னு அவர் இருந்திருக்காரு. வந்தா ஸ்கூட்டியை காணல, வித்து போட்டான். வித்து போட்டு அவன் ஊருக்கு ஓடி போயிட்டான், தூர இடத்துல. அப்படிப்பட்ட பொல்லாதவன் இருக்க ஊராக்கு நம்ம ஊர்கள் எல்லாம். அல்லேலூயா. அப்பா அம்மாவை கொள்ளையிட்டு இதோட தப்பு இல்லையே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறவன். அப்படிப்பட்ட மனுஷமான உலகத்துல கவனமாயிருன்னு ஆண்டவர் சொல்றார். எல்லாம் அவனோடு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறோம். 144ஆம் சங்கீதம், 144ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 144. மனுஷன் மாயைக்கு ஒப்பா இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். 5வது சொல்லப்படும். மனுஷன் எப்படிப்பட்டவன்? ஊதுனா பறந்து போவான். அல்லேலூயா. அவனாக்க மனுஷன், அவனுடைய நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். சங்கீதம் 62:9 சொல்லுகிறது, கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய் மாமை. ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியாக்கும் நான் உயர்ந்த ஜாதியாக்கணும். வேதம் சொல்லி எல்லாவர்களும் மாயை. இங்க உயர்ந்தவனும் ஒருத்தன் இல்ல, தாழ்ந்தவனும் ஒருத்தன் இல்ல. வேதம் அவனுக்கு வச்சு ஒரே பேர் மாயை. எல்லாம் செத்த போனந்தான். ஆமென். நான் உயர்ந்த ஜாதி, நான் அவனாக்கும், நான் இவனாக்கும், நான் அவன் ஆளாக்கும். ஏய் செத்தது போனோம் போன மாயை. மனுஷ மாய்க்கு ஒப்பா இருக்க. மாயனா நீ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கானல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட்ல பைக்ல பஸ்ல எல்லாம் போறவங்க தெரியும். நல்ல வெயில் காலத்துல ரோட்ல போகும்போது நடுவுல தண்ணி கடந்தது போல தோணும். கானல் நீர்னு சொல்லுவாங்க. பக்கத்துல போனா தண்ணி இருக்கா, இதுதான் மாயை. அதே போல இருக்கிறதுக்கு மனுஷனை போல இருப்பான், இருக்கிறதுக்கு மனுஷனை போல இருப்பான். நாளைக்கு விடிஞ்ச ஆளை தெரியும். நேற்றுக்கு தான் பார்த்தேன், நேற்றுக்கு நைட்டு தான் பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஆளை காணோயா. ஏன் இந்த முந்தின நாள் தானேயா நான் இதை வாங்கி கொடுத்த, இன்னைக்கு ஆளை காணோம். அதுதான் மனுஷன். இன்னைக்கு இருந்து நாளைக்கு குப்பையில போடுபவர்களை புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷன் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 90:5 சொல்லுகிறது, மாலையில் அறுப்புண்டு போகிற பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பாக மனுஷன் இருக்கிறார். யோபுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் வாழ்நாள் குறுகிறவன். பெரிய 1000 வருஷம் 2000 வருஷம் அவனால் வாழ முடியாது. அவன் வாழ்நாள் குறுகினவனும் இந்த உலகத்துல போராடுகிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி யோபு 14ஆம் அதிகாரம், யோபு 14வது அதிகாரம் 1. ஸ்ரீனிடத்தை பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புகிறான், நிழலை போல நிற்காம ஓடி போறான். 7 முதல் 12 வசனம் சொல்லுது பாருங்க. ஒரு மரத்தை குறிச்சு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை வெட்டி போட்டா திரும்ப அது துளிர்க்கும். ஆனா மனுஷன் செத்தா பிழைப்பானோ? செத்தான் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆகவே 49ஆம் சங்கீதம் 10 முதல் 14 வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. மனுஷன் எப்படி இருக்கிறாங்களா? தங்கள் வீடுகள் நிறைய நித்திய காலமாகவும் 11 என்று வாசஸ்தலங்கள் தலைமுறையா இருக்கும் என்று அவர்கள் தங்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். ஆனாலும் 12 வசனம், கனம் பொருந்தினவராயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். 14 ஆட்டு மந்தையை போல் பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். ஒரு நாள் அவன் ஒளிஞ்சி போவான். அவனை நம்பி நீ ஆண்டவர் விடுவிய பாவி அப்படின்னு ஆண்டு கேட்கிறார். ஆமென். அந்த பொல்லாத இருதயம் உள்ளவன், அழகு சொல்ல, பொல்லாத இருதயம் உள்ளவன், ரட்சிக்க திராணி இல்லாதவன், மிருகங்களை போல இருக்கிறவன், வேஷமாக தெரிகிறவன், மாயைக்கு ஒப்பா இருக்கிறவன், இவனை நம்பி
கர்த்தரை ஒருத்தர் விட்டான், அவனை போல முட்டாள் இந்த உலகத்தில் ஒருவன் இல்லை. ஏசா முட்டாளாய் போனான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இன்னைக்கு நீங்க யாரை நம்பிட்டு இருக்கீங்க? யாரை நம்பிட்டு இருக்கீங்க? பெற்றோரையா, பிள்ளையா? என் பிள்ளை படிச்சு முடிச்சு ஃபாரின் போய் ஓஹோஹோ நம்பிட்டு இருக்கீங்களா? நம்புங்க, தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, அதுக்கு மேல ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவரை விட்டுட்டு மனுஷனை சாந்திங்கன்னா முடிவு பரிதாபம். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, யாரை நம்ப போறீங்க? உங்களை வாழ வைப்பேன், உன்னை அப்படி வாழ வைப்பேன், உன்னை இப்படி வாழ வைப்பேன் ப்ராமிஸ் பண்ணலாம். உன்னை கண்ணு கலங்காம பாதுகாப்பண்டி, வா கூப்பிடலாம். நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உன்னை யார்ட்டையும் விட்டுற மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணலாம். ஆனா மனுஷன் நிலைமை படுமோசம். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? எழும்புங்க, அப்படி எழும்பி இந்த ஆண்டோட சமூகத்தில் எல்லாரும் அப்படியே ஒருமனப்பட்டவர்களாய் தேவ சமதிப்பு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? மனுஷனை நம்பி கர்த்தரை விட்டு விடுகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன். மனுஷனை சார்ந்து கர்த்தரை தேடாம ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா நீங்க கர்த்தரை விடுறீங்க. கர்த்தரை விடுற நிலைமை பரிதாபம். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்ன செய்ய போறீங்க? என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ, என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ, உமக்காக யாவும் சகிப்பே. இயேசுவா, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே. ஆண்டவர் உங்ககிட்ட இன்னைக்கு பேசி இருக்கிறார். தேவன் உங்ககிட்ட இன்னைக்கு பேசி இருக்கிறார். யாரை நம்பிட்டு இருக்கீங்க? யாரை நம்பிட்டு இருக்கீங்க? யார் உங்களை வாழ வைப்பான்னு நம்பிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அப்படியே பகுத்து ஆராய்ச்சி பாருங்களேன். ஆண்டவர் பார்த்து சொல்ல போறோம், என்ன நிந்தை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், யார் எனக்கு ஆசை காட்டினாலும், யார் எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாலும், ஆண்டவரை உண்மை விட்டுற மாட்டேன். ஆண்டவரை, எனக்கு தேவையே நீங்க தான்ப்பா, என் தேவையே நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் தேவையே நீங்க தான் ஆண்டவரை, உங்களுக்கு அடுத்துதான்ப்பா மீதி எல்லாம். உண்மையா அவங்களால சொல்ல முடியுமா? ஏசப்பா, எனக்கு தேவையே நீங்க தான். என் அப்பா அம்மா என்னோட கொஞ்ச காலம் தான் வருவாங்க, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள் என்னை நேசிக்கிற கொஞ்ச காலம் தான் அந்த பூமியில வருவாங்க. ஆனா கடைசி வரையிலும், நித்திய ராஜ்யம் வரையிலும் என் கூட வருகிற நீங்க மாத்திரம் தான் ஆண்டவர். எனக்கு இந்த பூமியில வாழும்போது உதவிகள் தேவைதான், எனக்கு உறவுகள் தேவைதான், எனக்கு நண்பர்கள் தேவைதான், நட்புகள் தேவைதான், ஆலோசகர்கள் தேவைதான். ஆனா அவர்கள் எல்லாரை காட்டிலும் நீங்க எனக்கு தேவை ஆண்டவர். உண்மையா உங்களை சொல்ல முடியுமா உங்களால? அப்படின்னா உங்களை அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படி போட்டு ஒப்புக்கிட்டுங்க. உண்மை சார்ந்து நான் வந்து நிக்கிறேன் ஆண்டவர். இல்ல முழங்கால் படியில முடியலன்னா உங்களை வலது கரத்தை உயர்த்தி ஆண்டு இடத்துல அப்படியே உங்களை ஒப்புக்கிட்டுங்க. என் தேவையே நீங்க தான் ஆண்டவர, என் தேவையே நீங்க தான் ஆண்டவர, என் தேவையே நீங்க தான் ஆண்டவர. மனுஷனை நம்பி, நாசியில் உள்ள சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி என் பாக்கியத்தை நான் இழக்க தயாரா இல்ல ஆண்டவரே. என் உறவுகளை நம்பி, என் நட்பை நம்பி, என் மேல் பாசம் வைத்திருப்பவர்களை நம்பி, ஆசை காட்டுறவர்களை நம்பி என் வாழ்க்கையை இழப்பதுக்கு நான் தயாரா இல்லை. என் தேவையே நீங்க தான்ப்பா.
என் வாழ்வே நீங்க தான்ப்பா, என் வாழ்வே நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, என் வாழ்வே நீங்க தான்ப்பா, என் உயிரே நீங்க தான்ப்பா, என் உணர்வே நீங்க தான்ப்பா. உங்ககிட்ட என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உங்ககிட்ட என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க தான்ப்பா பெஸ்ட், நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம். உங்களை தான் முழுமையா நான் சார்ந்து கொள்ளுகிறேன். என் எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய குடும்ப வாழ்விற்காக, என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நான் உங்களை தான் முழுமையாய் சார்ந்து கொள்ளுகிறேன். என்ன நிந்த வந்தாலும் நம்ம விட்டு போக மாட்டாப்பா. யார் என்ன சொன்னாலும் உங்களை விட்டு போக மாட்டேன். என்ன முழுமையா தார ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா. என்னை கைவிடா திருநாதா, என்ன நிந்தை நேரிடினோ, என்னை கைவிடா திருநாதா, என்ன நிந்தை நேரிடினோ, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனை விட்டு விட்டு மனுஷனை சார்ந்து கொள்கிறவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் போகிறார்கள் என்கிற செய்தி எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுத்தீங்க ஆண்டவரே. தேவ நீதியிலே தேவனை விடுவதற்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு இருந்தோம். தேவனை விட்டால் அது எங்களுக்கு ஆபத்து என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. எந்த மனுஷனை சார்ந்து கொள்ளாம உண்மையே சார்ந்து கொண்டு ஜெபிக்கிற அன்பு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீ. தேவையெல்லாம் சந்திங்க, நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ சமூகம் இவர்களோடு கூட இருக்கட்டும். சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் இவளை ஆசீர்வதிக்கிறேன். தேவக்காரன் கூட இருக்கட்டும். இந்த மனுஷனை அவன் நம்பி இவங்க ஏமாந்திருந்தா ஆண்டவரே, அதிலிருந்து அவங்க வெளியே வருவதற்கு உதவி செய்வீராக. பல பிள்ளைகள் சில வலைகளில் சிக்கி இருக்கிறார்கள், சிலர் கள்ள தொடர்புகளை சிக்கி இருக்கிறார்கள், சிலர் தங்களுடைய குடும்பத்திற்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், அவங்களால் விட முடியாத அளவுக்கு ஒரு வலையிலே சிக்கி தவிக்கிறாங்கப்பா. அவர்கள் அவங்க வெளியே வரும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில சின்ன பிள்ளைகள் கூட பாவ வலையிலே சிக்கி, பாவ மனிதனுடைய கரத்திலே சிக்கி தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநேக பெரியவர்கள் கூட மனிதர்களை நம்பி ஏமாந்திருக்கிறார்கள், மனிதன் நம்பி பணத்தில் ஏமாந்திருக்கிறார்கள், அநேகர் மனிதர்களை நம்பி தங்களுடைய கற்பை இழந்திருக்கிறார்கள், அநேகர் மனிதர்களை நம்பி தங்களுடைய ஆண்டவரே நற்பெயரை இழந்திருக்கிறார்கள், அநேகர் மனிதர்களை நம்பி ஆண்டவர் தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள். பரிதாபமான நிலையில் சிலர் சிக்கி இருக்கிறாங்க. அவர்கள் மேல் கர்த்தர் மனமிறங்குங்க ஆண்டவரே. அவர்களை அந்த சாக்கடையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. விட முடியாத பாவத்தில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. மனுஷனை நம்பி மோசம் போனவங்க பரிதாபமான நிலைமையில சில அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. என்னால் அதில் வெளியே வர முடியல, கதறி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவர். அந்த கட்டுகள் இருந்து அவங்க வெளியே வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெளியே வந்து உமக்கு உண்மையா வாழ கிருபை செய்யுங்க. இது பாவம், மனுஷனை சார்ந்து போனா கர்த்தர் என்னை விட்டு விலகி விடுவாரு, கர்த்தர் என்னை விட்டு விலகினா என் வாழ்க்கை நிர்மூலமாகும் என்கிற உணர்வை கர்த்தாவை ஒவ்வொருக்கும் கொடுப்பீராக. யாரை நம்பி தங்கள் வாழ்க்கையை இழந்து போகாதபடிக்கு, நாசில் சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்பி தங்கள் வாழ்க்கையை இழந்து போகாதபடிக்கு
ஆசி சுவாசமுள்ள எந்த மனுஷியை நம்பி தங்கள் வாழ்வை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கை வாழட்டும். யாராவது தங்களை உணர்ந்து இன்னைக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் அவளை தொடுவீராக. கர்த்தருடைய கரம் அவர்களை தொடட்டும். பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. சீரான சிறப்பான வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். சிறு பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் உமது கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவனுடைய கிருபை கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்ய சமாதானத்தில் வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் இன்று சதா நாட்களும் அனைவரும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.